நெற்றிக்கண் தியான மையத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். என்னுடைய சந்தோஷமான வணக்கத்தை தெரிவித்து கொள்கின்றேன். ஒரு மெய் உணர்வாளர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்கள் உங்களுடைய காணொளியில் நிறைய கருத்துக்களை மட்டும் இல்லை, நிறைய சூட்சுமங்களும் வகுப்பில் நடக்கக்கூடியதையே எல்லாத்தையுமே இவ்வளோ விளக்கமாக எல்லா ரகசியத்தையும் நீங்கள் இதில் சொல்லிகிட்ருக்கீங்களே, இது சரியானதா அப்படின்னு ஒரு கேள்வியை என்னிடத்தில் கேட்டார். இதில் ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை. இன்றைக்கி அது சூட்சுமமான விஷயங்கள் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த கருத்துக்கள், இந்த தியான முறைகள் அதெல்லாம் ரொம்ப கடினமான இருந்தது. அது ஒரு குரு அவருடைய சீடருடைய நிலையில் தான் நடைபெற்றது. அன்றைய வகுப்புகள்லாம் சித்தர்கள் மகான்கள் அதெல்லாம் குருகுலம் முறையில் நடைபெற்றதுனால அது சிலதெல்லாம் ரகசியமாக இருக்குது. சிலது உங்களுக்கு தேவையில்லாத அந்த தியான முறைகளை நீங்கள் செய்வதனால உங்களுக்கு சிரமங்களும் உங்களுக்கு பிரச்சனைகளும் தவறுதலாக செஞ்சுட்டா உங்கள உடலில் உபாதைகளும் மனதில் சில நிலைகளும் உங்களுக்குள்ள மாற்றங்கள். அன்று உள்ள பயிற்சிகள்லாம் கொஞ்சம் கடினமாக இருந்தது. இன்றைய உள்ள பயிற்சிகள்லாம் எளிய முறையில் இருக்குது. இப்போ நம்ம கொடுக்குற இந்த நெற்றிக்கண் தியானமும் அது மாதிரி தான், உங்களுக்கு எளிய முறையில் இருக்குது. இந்த காணொளியில் உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த மெய் உணர்வு அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இந்த மெய் உணர்வு முறையான தீட்சைகளை எடுத்துட்ட பிறகு தான் இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்வதனால தான், அந்த முறையான தீட்சைகளை நீங்கள் செய்தனால் மட்டும்தான் அது கிடைக்கும். இந்த சூட்சுமங்களை அறிந்துக்கிட்டால் மட்டுமே, இந்த காணொலியை பார்த்துட்டா நீங்கள் அதை முழுமையாக அடைஞ்சிட முடியுன்றதெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு முடியும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருக்கும் அது சாத்தியமாக, ஆனால் அது கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஒரு தேடுதலோடு இல்லை. எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் கற்றுக்கொள்கின்றேன் அப்படிங்கிற கற்றுக் கொடுத்தது கூட சரியான முறையில் இன்றைக்கி அதை பயன்படுத்திக்க மாட்டேன்றாங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் துணிச்சலாக இந்த பயிற்சிகளை மட்டும் நான் வெளிப்படையாகவே இந்த காணொலியில் ஒவ்வொரு காணொலியிலையும் இந்த பயிற்சியினுடைய சூட்சுமங்களை நான் இதில் பதிவிட்டிருக்கேன். இதை விட அதீதமான சூட்சுமங்கள்லாம் இருக்குது. இது சூட்சுமங்கள் அப்படிங்கிறத விட இந்த சூட்சுமத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நான் போகும்போது அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியுமா? அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அது யாருக்காவது பயன்பெறணும், யாருக்காவது அது நல்லது நடக்கணும், யாருக்காவது அது இது சரியான முறையில் சென்று அடையும் அப்படிங்கிறத செய்ய முடியுன்றத நான் நம்புகிறேன். அதுதான் முக்கியம். இன்றைக்கி யூடியூப்க்கு நான் நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அவங்க இந்த பதிவுகள்லாம் இதை பதிவிடுறாங்க. இது பதிவுகள் காலங்காலமாக இருக்கும் அப்படிங்கிறத எந்த விதத்துலேயும் மாற்றம் இல்லை. அது இன்றைக்கி 100 பேர் பார்க்கலாம், நாளைக்கு 1000 பேர் பார்ப்பாங்க, அதுக்கு பிறகு 1,00,000 பேர் பார்ப்பாங்க, அதுக்கு பிறகு கோடி பேர் பார்ப்பாங்க, அதுக்கு பிறகு பல கோடி பேர் பார்ப்பாங்க. இது நடக்க தான் செய்யும். அப்போது இது பார்க்கும்போது யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த தூண்டுதல் கிடைக்கும். இந்த பயிற்சி ஏன் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது, இதில் இவ்வளோ சூட்சுமங்களை இதில் சொல்கிறாங்களே, ஏன் முயற்சி செய்ய பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த நெற்றிக்கண் தியானம் பல இடங்களில் இது அதுக்குள்ளே இவங்க பார்க்குறதுக்குள்ளே பல இடங்களில் இந்த மையங்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அப்போது இங்கே அதிகமான மையங்கள் ஏற்படும் பொழுது அதிகமான ஆசிரியர்களும் உருவாகுவாங்க. அப்போது அந்த ஆசிரியர்கள் மூலிமா நான் அனைவருக்கும் இந்த பயிற்சியை நான் கற்றுக் கொடுத்து அந்த சூட்சுமங்களை சொல்லுவேன். அந்த ஆசிரியர்களும் பல பேருக்கும் இந்த பயிற்சிகளை கொடுத்து இந்த சூட்சுமங்களை தெரிவிப்பாங்க. இதுபடி தான் இது பரவும், இது பலருக்கும் பயன்படும் அப்படின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த சூட்சுமங்களை, இந்த ரகசியங்களை அனைத்தையுமே நாங்கள் கொடுத்துட்ருக்கேன். இதை விட ரகசியங்கள்லாம் இருக்குது, அது நம்ம ஏற்று தான் ஆகணும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பயிற்சி செய்து உங்களை அனுபவங்கள் வர வர தான் அந்த சூட்சுமங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அது ஏட்டளவுலையோ இல்லை காணொலி மூலிமா கூட அதெல்லாம் தெரிவிக்க முடியாத சூட்சுமங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்கள்கிட்ட இப்போ சொன்னாலும் அது புரியாது. நீங்கள் இந்த நெற்றிக்கண் தியானத்துக்கு வரும் பொழுது இந்த நெற்றிக்கண்ணில் ஒரு பயிற்சிகளும் இன்னும் அதிகமான பயிற்சிகளும் இதை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். இந்த பயிற்சிகளில் அதில் உள்ள நுழையக்கூடிய ஒரு ஆற்றல் வேணும். எல்லாருமே உணர்வு தளத்தில் இருந்துக்கிட்டு மட்டுமே பார்த்துட்டு எனக்கு உணர்வு வந்துருச்சு, நான் தீட்சை பெற்றுட்டேன்
அப்படின்னு நிறைவு செஞ்சு கொண்டு நிம்மதியாக நமக்கு எல்லாம் கிடைச்சிச்சின்னு ஒரு சந்தோஷத்துலேயே இருக்காங்க. அது இல்லை, உங்களுடைய தேடுதல் அது இல்லை. உங்களுக்கே தெரியும், அந்த பயிற்சி எடுத்தவங்களுக்கெல்லாம் தெரியும் நம்மளுடைய தேடுதல் இது இல்லை, இதுக்கு மேலே ஏதோ ஒரு தேடுதல் இருக்குதுங்கிறத நீங்கள் உணர்வீங்க. அந்த உணர்வும் பொழுது தான் என்னுடைய காணொளி உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். பல குருமார்களும் என்னோட இருந்து பயணித்த பல நண்பர்கள், என்னுடைய குருவிடத்தில் பயிற்சி பெற்றவங்களாம் பல பேர், சில பேர் வந்து உண்மை நிலையை புரிஞ்சிருக்காங்க, பல பேர் அந்த உண்மை நிலையை புரிஞ்சிக்கல. எல்லாம் இந்த உணர்வு தான் நமக்கு எல்லாம் சரியாயிடும், இந்த உணர்வு இருந்தால் போதும், நமக்கு தான் இருக்குதே, நம்ம என்னத்துக்கு வெளியில் போய் வேறு பயிற்சி தேடணும், வேறு குருமாரை தேடணும், ஏன் மற்றவங்களோட ஆலோசனைகளை கேட்கணும் அப்படின்னு கூட தன்னுடைய மனசில் நினச்சிக்கிட்டு தேடுறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை, கேட்டு அதை தெரிந்து கொள்கின்ற ஒரு மனநிலையும் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் ஏன் அவங்ககிட்ட போய் கேட்கணும், இவங்ககிட்ட நம்ம கேட்கணுன்ற அவசியம் இருக்குதா அப்படின்னு கூட நினைக்கலாம். நினைக்கிறது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை, ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா நானும் ஒரு சராசரி மனிதன் தானே. ஆனால் நானும் அந்த சராசரி மனிதனில் இருந்து தான் இந்த அபரிதமான அந்த மாமனிதன்றதை நான் ஒரு புரிதலை எனக்கு ஏற்பட்டதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை என்னால் பதிவு செய்ய முடியுது. இது பதிவு செய்கிறதுக்கு காரணம் இது என்னுடைய மட்டும் இல்லை, என் கூட வந்து பரஞ்சோதி மகான் இருக்கார். பரஞ்சோதி மகான் என்னுடைய மெய் உணர்வில் இருக்கார். அதே மாதிரி என்னுடைய குரு என்னுடைய மெய் உணர்வில் இருக்கார். அவங்க தான் என்ன வழி நடத்துகிறாங்க. அவங்க விட்டு போன அந்த பணியை, அவங்க விட்டு சென்ற அந்த மெய் உணர்வுன்ற வகுப்பினுடைய நிலைகளையும் அந்த பயிற்சி முறைகளையும் இன்னும் எளிய முறையில் அதை கொடுக்கறதுல எனக்கு மிக சந்தோஷமான விஷயமாக இருக்குது. என் கூட பயிற்சி எடுத்த, எங்கள் குருகிட்ட கூட இருந்து பயிற்சி எடுத்த பல மெய் உணர்வாளர்களாக இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து என்னிடத்தில் கேட்குறது கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சிலர் நல்ல நிலையில் தான் இருக்காங்க. பலர் வந்து அந்த மெய் உணர்வுன்றது அந்த உணரலை, அந்த மெய் உணர்வை வந்து மேலும் வந்து அதை எப்படி தனக்குள்ளே உருவாகுதுங்கிறத ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளாமையே சில இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க என்கிட்ட கேட்குறதுக்கும் தயக்கமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அது அந்த நிலையெல்லாம் இருக்கக்கூடாது. நான் யாரோட ஒரு குழந்தைகிட்ட கூட எனக்கு சொல்லி கொடுத்தேன்னா நான் போய் கற்றுப்பேன். நான் மரத்துக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிறேன், ஒரு பறவைகிட்டேருந்து கற்றுக்கிறேன், ஒரு காற்றுலேருந்து கற்றுக்கிறேன், ஒரு நெருப்பிடத்துலேருந்து கற்றுக்கிறேன். இப்படி எல்லாத்துலேயுமே இருந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே எனக்கு குரு தான். எல்லாருக்கிட்டேருந்து நான் கற்றுக்கும் போது மற்றவங்ககிட்ட கற்றுக்க மாட்டேனா. அதனால் இதில் கூச்சுப்படுறதுக்கோ இல்லை வருத்தப்படுறதுக்கோ இல்லை. புதிய புதிய வழிமுறைகள் இருந்தால் நம்ம கற்றுக்கணும். இந்த பிறவி போயிடுச்சுன்னா, நம்ம அந்த வயது போயிடுச்சுன்னா நமக்கு முடிஞ்சிருமா? அது முடியாது. ஏன்னா அந்த வயது கடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நம்மளை தேடுதலை நம்ம அரையும் குறையுமா செஞ்சுட்டு போயிடக்கூடாது. அந்த தேடுதலை நிறைவேற்றினேன். எத்தனை வருடம் நான் தியானம் செய்தேன், யாருக்கிட்ட தீட்சை எடுத்தேன்றது முக்கியம் இல்லை. நம்ம என்ன தியானம் செய்கிறோம், என்ன கருத்தோடு செஞ்சுருக்கோம், என்ன நம்ம புரிஞ்சிருக்கோம், என்ன நம்ம அறிஞ்சிருக்கோம், என்ன நம்ம உணர்ந்திருக்கோம், என்ன நமக்கு அனுபவத்தை கொண்டு வந்திருக்கோம், இந்த அனுபவத்தை மற்றவங்களுக்கு எப்படி வந்து சொல்லி தருவது, அது மற்றவங்களுக்கு எடுத்து செல்வதில் நம்ம எந்த அளவுக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தான் ஆகணும். யார் இருந்தாலும், இந்த பரஞ்சோதி மகானுடைய வழியில் வந்திருந்தாலும் யார் இருந்தாலும் இந்த மெய் உணர்வுங்கிறத உணர்ந்துருந்தாங்கன்னா தாராளமாக என்னிடத்துல கேட்கலாம். அது முறையான பயிற்சிகளை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் என்னை குருவுன்ற ஏற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆசிரியராக நினைக்கிறத விட ஒரு நண்பராக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். அதனால் தவறில்லை. நான் உங்களுக்கு அதை சொல்லி தருவதில் நான் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. இந்த காணொலியை பார்த்துட்ருப்பீங்க, இதை பார்த்துக்கிட்டு நீங்களும் முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்து இந்த முறையான பயிற்சிகளை நீங்கள் என்னிடத்துல வாருங்கள். உங்களுக்கும் நான் வந்து அந்த பயிற்சிகளை உங்களுக்கு வழங்குவதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை. அது சொல்லி தருவதில் இந்த மெய் உணர்வுங்கிறது வந்து பரஞ்சோதி மகானுக்கு கொடுத்த அந்த உணர்வு தான். இந்த உணர்வு வந்து எப்படிலாம் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு வழிமுறையை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆகையினால் இந்த உணர்வு பரஞ்சோதி மகானு தான். இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு நீங்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இதை சென்று சேர்க்க வேண்டிய கடமை வந்து நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஆகையினால் நான் தான் இதை வந்து செல்லணும்னு இல்லை, இந்த பயிற்சியை கொடுக்கணுங்கிறது இல்லை, நீங்களும் அதை கொடுக்கலாம். யாருடைய வித்துனா நம்மளுடைய பரஞ்சோதி மகானுடைய வித்து தான் இது. மேலும் மேலும் இந்த பயிற்சி களம் எல்லா இடத்துலையும் சென்று அடையணுன்ற இந்த நெற்றிக்கண் தியானம் அனைவருக்கும் பயனடையணும். எத்தனையோ இயக்கம் உள்ளவங்க, எத்தனையோ தேடுதல் உள்ளவங்களாக இருக்கத்தான் செய்கிறாங்க. அனைவரும் வாங்க. நீங்கள் எந்த தியானத்தை செய்கிறீங்கிறது முக்கியம் இல்லை.
எல்லா தியானமே சிறந்தது தான், இதுதான் சிறந்ததுன்னு சொல்லலை. நீங்கள் வந்து அந்த தியானங்களை ஒரு முறையாக செய்யாத இருக்கிறதுனால கூட நீங்கள் வந்து அதை அடைய முடியாமல் இருக்கலாம். அந்த சூட்சுமங்களை உங்களுக்கு ஒரு தூண்டுதலை, உற்சாகத்தை, ஒரு மோட்டிவேஷன், உங்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு காணொலியில் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருப்பீங்க. பலரும் இதை பார்த்துட்டு என்னிடத்துல வந்து நிறைய கருத்துக்களை கேட்குறீங்க. கேட்குறத விட நீங்கள் அது உள்ள அனுபவத்தோடு செல்லும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உங்ககிட்ட சொல்லுங்க. இந்த அதிசூட்சுமமான விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதீத சூட்சுமங்கள் அனுபவத்தாலே தான் இருக்கே தவிர என் வார்த்தையாலோ இல்லை மற்றவர்களுடைய வார்த்தைகளாலோ இல்லை எழுத்துக்களாலோ இல்லை எந்த விஷயங்களையும் நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் சித்தர்களும் மகான்கள்லாம் தன்னுடைய எழுத்து வடிவாகவும் பேச்சளவுலையும் பழக்க வழக்கத்தினாலையும் அதை சென்றிருக்கு. அதை அந்த பழக்க வழக்கத்தினால வந்த அந்த பேச்சுக்கள்லாம் வந்து சில நேரங்களில் அது வந்து வழி தவறி இருக்குது, அதனுடைய பிழைகள் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய நிலையிலேருந்து சில மாற்றங்கள்லாம் அதில் செஞ்சுருக்காங்க. அதனால் அது உண்மைன்னு நம்ம ஏற்றுக்க முடியாது, வழி வழியாக வர்றதெல்லாம். அதனால் ஒவ்வொரு பாடல்களும் எழுதுகிறாங்க, அந்த பாடல்கள் இருக்கிறது அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்காங்க. அதிலுடைய உணர்வு தூண்டும் கூடிய நிலையில் அந்த வார்த்தைகள் இல்லை. அதனால் இதுதான் சிறந்தது அதுதான் சிறந்ததுன்னு இருக்கிறத விட உங்களில் நீங்கள் இந்த தியானத்தை செய்து உங்களில் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குதுங்கிறத நீங்கள் அதை தேடி அதை கண்டுபிடிச்சி அதை உணர்ந்து அதை வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துக்கொண்டு நீங்களும் அதில் பயன்படுத்தி கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. இந்த கருத்துக்களை இதில் யாருக்கும் புண்படவோ வருத்தப்படுவதற்காக இதை சொல்லலை. இது உண்மை நிலையை புரிஞ்சுக்கணும். நான் கூட எல்லாத்தையும் கற்றுக்க நான் தயாராக தான் இருக்கேன். உண்மையிலே என்னுடைய நிலைகள் இருந்து நான் ஒவ்வொரு செடி மரம் கொடி இத்தனையும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சத்தங்கள், இசைகள், உருவங்கள், இப்படி எல்லாத்துலேயுமே பார்த்து நான் உணர்ந்து இதில் எல்லாருமே என்னுடைய குருவாக தான் ஏற்றிருக்கேன் என்றதை கூறிக்கொண்டு வாருங்கள் நெற்றிக்கண் தியானத்தில் பயன்பாட்டிற்கு சிறந்த உள்நோக்கத்தோடு உள் உணர்வோடு உங்களை தூண்டுதல் கூடிய நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இந்த பயிற்சி சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சந்தோஷம்.